வணக்கம் பிஸ்னஸ் வாய்ஸ். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இப்போ 2019 முடிய போகுது, நம்ம 2020 நோக்கி பயணிக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னா நம்மளுடைய கோல்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, அது என்ன சார் பிஸ்னஸ் கோல்ஸ் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிப்பாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல என்ன விஷயம்னா, இலக்குகள் இல்லாத பயணம்ங்கிறது அது வெற்றி இல்லாத பயணமாகவே முடியும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு கடலில் ஒரு கப்பல் ஒன்று பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கப்பலுக்கு ஒரு கையில் ஒரு வரைபடம் கிடையாது. பர்டிகுலர் டேயில் இந்த பர்டிகுலர் இடத்துல போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு கிடையாது. அப்படி இருக்கிற அந்த கப்பல் என்னைக்கு போய் எந்த ஊரை சேரும், அது கரையை சேர்ந்தாலும் அது வெற்றி இல்லையா எதுவுமே தெரியாது. முதல் விஷயம். இதே மாதிரி ஒரு கொரியர் ஒன்று அனுப்புகிறீங்க, எல்லாம் உள்ள கவரில் எல்லாம் போட்டுடுறீங்க, லெட்டர்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி ஸ்டாம்ப்லாம் ஒட்டியாச்சு, அட்ரஸ் மட்டும் எழுதலை. இந்த கொரியரை தூக்கி ஒரு பாக்ஸில் போட்டு இது போய் சேருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேராது. ரைட்டா? அதே மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கும். பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருந்தால் தான் நீங்கள் அதை நோக்கி பயணிக்க முடியும். இப்போ அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம்னா, பிஸ்னஸ் வைஸ் போகிறப்ப வெறும் ஃபினான்ஷியல் கோல்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸ் மட்டும் போதாது. இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை நார்மலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் போன வருஷம் நாங்கள் 60 லட்சத்துக்கு பண்ணியிருந்தோம் சார், இந்த வருஷம் 70 லட்சத்துக்கு பண்ணலான்னு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸை அவங்க ஆட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 6 பேர் இருந்திருப்பாங்க, இப்போ கம்பெனியில் 10 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ இதுக்கான சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஒரு ரெண்ட் ஓரளவு ஒரு 10% இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏகப்பட்ட டேக்ஸ் நாம்ஸ் உள்ளே வந்திருக்கும். இவங்க இது எதையுமே கணக்கே கொண்டு வராமல் போன வருஷத்தோட ஒரு 10% 15% கூட வச்சு இதான் கோலு, ஃபினான்ஷியல் கோலு, இதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல் வைக்க போகிறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோன்னா, ஒரு ஆஸ்பிரேஷனல் ஃபினான்ஷியல் கோல் கூட வச்சுக்கோங்க. ஒரு 60 லட்சம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு 80 lakhஸோ 90 lakhஸோ எது வைக்குமோ வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு வேளை உங்களால் அதை அடிக்க முடியல அப்படின்னு வந்தாலும், நீங்கள் உழுவுற இடம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு 90 lakhs அடிக்க முடியாமல் 85ல் தோக்குறீங்க, இல்லை 80ல் தோத்தீங்கன்னா கூட அது ஒரு பெரிய தவறு கிடையாது. எனியோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த 70யோட இது பெட்டர் தான். அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய இலக்குகள் கொஞ்சம் ஆஸ்பிரேஷனல் இலக்கு, அதுக்காக அடையவே முடியாத இலக்குகளாக வச்சிடாதீங்க. அச்சீவ் பண்ண வேண்டிய கோலாக இருக்கணும், மெஷர் பண்ணுற அளவுக்கு உள்ள கோலாக இருக்கணும். சும்மா நான் பாட்டுக்கு நான் நிறைய சம்பாதிப்பேன் சார்லாம் சொல்லக்கூடாது. சம்பாதிப்பீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ள கோலாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், ஃபினான்ஷியல் கோல்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸ் மட்டும் பத்தாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸும் எழுதணும். இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறேன்னா என்னென்ன ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் எழுதணும். இப்போ ஒரு 3-4 பேர் நான் டீமில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் அதில் கொண்டு வரணும். இட் கேன் பி ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். நான் இவ்வளோ பெரிய கடன் தேவைப்படும், நம்ம 3 பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், ஒரு பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் வேணும், அப்போ இவ்வளோ பணம் தேவைப்படுங்கிற அளவுக்கு இட் ஹேஸ் டு பி கிளியர்லி மெஷரபுளாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த கோல்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருக்கிறப்ப ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நான் சொல்கிறேன், பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ் தேவை. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஸ்னஸ் கோல்ஸை ஓரளவு பர்சனலைஸ்டு பிஸ்னஸ் கோலாகவும் மாற்றிக்கோங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், நான் என்னத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன பர்சனலைஸாக, இல்லை நான் ஒரு ஃபேமிலிக்கு இது வாங்கி கொடுக்க போகிறேன், இல்லை நான் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு வாங்கி ஆகணும், இல்லை ஒரு கார் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி உங்களோட பர்சனலைஸ்டு கோலாகவும் லைட்டாக மாற்றிக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அது உங்களுக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எது நடக்குதோ அது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ நீங்கள் ஒரு இன்டீரியர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பில் வேல்யூ உங்களுக்கு ஒரு 3 lakhs வச்சுக்கோங்க, 2 to 3 lakhs வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 to 3 lakhs வால்யூமில் இருக்கிற வீடு நான் எவ்வளோ வீடு எடுத்தாகணும், இப்போ 10 to 15 lakhsல ஒரு ப்ரீமியம் லக்ஸரி வீடு எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 to 15 lakhs பில் பண்ணுவீங்கன்னா 10 to 15 lakhs பில் பண்ண போகிறது எவ்வளோ பண்ண போகிறீங்க அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஒரு 10 எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு 5 எடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் அதை கட் டவுன் பண்ணிக்கோங்க. கட் டவுன் பண்ணிவிட்டு கிளியராக யோசித்து, இப்போ இந்த 90 lakhஸோ இல்லை ஒரு 2 crore வைக்கிறீங்கன்னா அந்த 2 crore எவ்வளோ யூனிட்ஸ் விற்றா தான் நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டீம் சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டீம் இதுக்கு தேவைப்படும்னு பாருங்கள். சில பேரோட பார்த்தீங்கன்னா கோல் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே டபுள் பண்ணியிருப்பாங்க. டீம் பார்த்தீங்கன்னா அதே டீம் இருக்கும், கோல் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ அப்படியே டார்கெட் அப்படியே டபுள் த டார்கெட் போட்டிருப்பாங்க. அப்படி போனீங்கன்னா அந்த கோல் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பேசியே இருக்க மாட்டாங்க. உங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு
இப்போ நீங்கள் ஜனவரியில் இவ்வளோ செலவு பண்ணணும், பிப்ரவரியில் இவ்வளோ செலவு பண்ணணும், மார்ச் மாதம் நான் இந்த இடத்துல ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் மார்ச் மாதம் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறதுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக என்ன வேணுங்கிறத நோட் பண்ண போகிறீங்க, உங்களோட ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத நோட் பண்ண போகிறீங்க, உங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு பர்சனலாக என்ன கொடுக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் எதாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு இதை நோக்கிய பயணமாக உங்களோட 2020 இருக்கட்டும். இப்போ 2020 ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக இருந்துச்சுன்னா வெற்றி என்பது கண்டிப்பாக சாத்தியம்தான். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. 2020 will be one of the successful business year for all of you. Thank you from Business Voice. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.